வணக்கம். ஜிவி கம்யூனிகேஷன்ஸில் ஒரு விழிப்புணர்வு பகுதி மறக்க முடியாத குற்றங்கள். அதற்கும் நல்ல வரவேற்பு. ஏன்னா கடைசியில் அந்த விழிப்புணர்வை பற்றி நாங்கள் சொல்கிறதுனால அந்த பாதையில் போயிட்டுருக்கோம், டக்குன்னு திருந்திடுறாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் நம்மளுடைய ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் வீடியோவை தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு குற்றங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி, ரொம்ப நெருங்கிய நண்பரும் கூட. அப்போது என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், சார் நீங்கள் இப்போ எவ்வளோ பதிவு போடுறீங்க, அதையும் ஜனங்க பார்க்குறாங்க, ஆனால் பார்த்தா கூட இந்த இந்த பதிவை கொஞ்சம் போடுங்க சார்னு சொன்னார். அது ரியலாக நடந்தது. 5 வருடங்கள் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் இது ஒரு சந்தேகம் என்ற ஒரு பிராணி உள்ள மனசுக்குள்ளே வருது. ஹேமந்த் ராஜ்னு ஒருத்தர் சந்திக்கிறாங்க. நேரடியாக சந்திக்கலை, ஃபஸ்ட்டு ஆன்லைனில் ஏதோ பார்த்து பேச. அவர் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் வயது 24, தேவிக்கு வயது 33. சரி, இந்த பொண்ணும் நம்பி அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போகுது. ஆன்லைனில் வியாபாரம் பண்ணோமா, வியாபாரத்தை முடிச்சோமா வெளியே வந்துருக்கும். பிரதர், இது நம்ம டிக்கெட்டே இல்லை, இது மோசடி டிக்கெட்டுன்ட்டான். இதில் மொத்தம் 3 கேரக்டர். தேவி வயது 33, அவருடைய கணவர் நிர்மல், அவருக்கு வயது தேவி விட கொஞ்சம் அதிகமாக, ஒரு 38-40 வயசு இருக்கும். அதுக்கப்புறம் ஹேமந்த் ராஜ் அப்படின்றவர், அவருக்கு வயதை கடைசியில் சொல்கிறேன். இப்போ அந்த தேவியும் நிர்மலும் திருமணம் பட்டிட்டு நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. தேவி ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி, எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன வாழ்க்கையில் என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஒரு 5 வருடங்கள் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் இது ஒரு சந்தேகம் என்ற ஒரு பிராணி உள்ள மனசுக்குள்ளே வருது. அது வாக்குவாதமாக மாறி தலையிடாதவரெல்லாம் தலையிட்டு என்ன ஆயிடுச்சு, அது விவகாரத்தில் முடிஞ்சிடுது. அது வரைக்கும் அந்த பிரச்சனைகளில் விவகாரத்தை முடிஞ்சுன்னா தேவி என்ன பண்ணுறாங்க, ஒரு நல்ல குடும்பத்து பெண் அல்லவா, அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாவோடையே தங்கிட்டு இப்போ தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக ஆன்லைனில் வியாபாரங்கள் ஆரம்பிக்கிறாங்க. அது நல்லபடியாக போயிட்டுருக்கும்போது ஆன்லைனில் பார்க்கும்போது என்ன ஆகிருக்கு, ஹேமந்த் ராஜ்னு ஒருத்தர் சந்திக்கிறாங்க. நேரடியாக சந்திக்கலை, ஃபஸ்ட்டு ஆன்லைனில் ஏதோ பார்த்து பேச வைக்க, வியாபார ரீதியாக பேச இருக்க, அப்படியே போயிட்டு இருந்திருக்கு. இது புளியந்தோப்பு பகுதியில் நடந்த ஒரு குற்றம். அந்த வசித்தவங்க குற்றம் வேறு இடத்துல. அப்போது இந்த ஹேமந்த் ராஜ் சந்திச்சிருக்காரு. சந்தித்தோடனே இவருக்குள்ளே எந்த அளவுக்கு எந்த டிகிரி வரைக்கும் உறவு வளர்ந்ததுன்னு காவல்துறையினால் நிர்ணயிக்க முடியல. ஆனால் ஹேமந்த் ராஜ் சொன்ன வாக்குமூலத்தை பற்றி தான் இப்போ பேசணும். அப்போது ஹேமந்த் ராஜ்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல அந்த ஹேமந்த் ராஜோட வயதை நான் குறிப்பிட்டுறேன். அவர் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் வயது 24, தேவிக்கு வயது 33. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள், 9.5 வருடங்கள் டிஃப்ரென்ஸ். தேவி என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த ஹேமந்த் ராஜ்கிட்ட அது என்ன, அது இந்த அம்மாவுக்கு சட்டம் தெரியுமா இல்லை நம்ம இந்திய கலாச்சாரம் தெரியுமான்னு தெரில, ரொம்ப அந்த பையனை டென்ஷன் பண்ணியிருக்குது. இது மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அந்த பையனோட சில இடங்களில் தனிமையில் தங்கியிருக்காங்க, பழகியிருக்காங்க. அந்த பையனுக்கு சொல்லியிருக்கான், இந்த மாதிரி அம்மா எப்படிம்மா, நீ 33 வயசு, எனக்கு 24 வயசு, இது கொஞ்சம் வெயிட் பண்ணு ஏதோ சொல்லியிருக்கேன். இந்த அம்மா ரொம்ப பிடிவாதமாக சொல்லி ரொம்ப தகராறு, ரொம்ப அவனை த்ரெட்டன் பண்ணுறது, நான் சூசைட் பண்ணி பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரிலாம் நிறையா த்ரெட்டனிங்ஸ் எல்லாம் பண்ண உடனே அவனுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. அவன் இதுக்கு முன்னாடி அவனுக்கு எந்த குற்ற பின்னணியும் கிடையாது. ஒரு குடியாத்தத்தை சேர்ந்த பையன். அவன் என்ன பண்ணுறான், சரி பேசி தீர்த்து ஏதாவது ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 14ஆம் தேதி தை மாதம் ஏதோ இடத்துல என்ன சொல்கிறான், நீங்கள் வாங்க குடியாத்தத்துக்கு வாமா பேசிக்கலான்றான். சரி, இந்த பொண்ணும் நம்பி அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போயிட்டு குடியாத்தில் போய் இறங்குது. ரயிலில் போய் இறங்குறாங்க. இறங்கி போனோன்னு திருப்பியும் அதே வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவன் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்துருக்கான், ஒன்றும் முடியல. அப்புறம் நெட்டேரி அப்படின்ற ஒரு மலைப்பகுதியில் கூப்பிட்டு போய் திருப்பியும் அது அந்த பெண்மணிகிட்ட கெஞ்சியெல்லாம் இருக்கான்.
இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அவசரப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்ன அப்படின்னு. அப்புறம் ரொம்ப வார்த்தைகள் தடிப்பாக, வார்த்தைகள் ரொம்ப இந்த தேவி என்ற பெண்மணி ரொம்ப பேச, ஒருத்தர் பேச, அவன் ஒரு ஸ்பர்ட் ஆஃப் தி ஆங்கர்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அவன் எதுக்கு அந்த கத்தி வச்சுருந்தான்னு தெரியாது, எடுத்து கொத்திட்டு கொலை பண்ணிடுறான். இந்த நெட்டேரி மலை காட்டு பகுதியில் அந்த அம்மா இறந்துடுறாங்க. ஸோ தேவியோட கதை முடிந்து விட்டது. அவன் வச்சு இந்த செல்ஃபோனை கொண்டு போய் பக்கத்தில் போய் ரயில் வண்டி பாதையில் தூக்கி போட்டுறான். இப்போ இந்த கேஸே இந்த செல்ஃபோனை வந்து யாரோ இப்போ ரயில் பாதை நடந்து போன எடுத்து போய் போலீஸில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் வருது இந்த கேஸு. இப்போது அவர் ஹேமந்த் ராஜ்ன்றவர் வந்து ஜெயிலில் இருக்கார், அது வேறு கதை. தேவி செத்து போயிட்டாங்க, அது வேறு கதை. இப்போ இதுக்கு மூலம் என்ன இந்த பிரச்சனைக்கு? இந்த ஹேமந்த் ராஜ் யாரும் கொண்டாந்து வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலை. ஆன்லைனில் வியாபாரம் பண்ணோமா, வியாபாரத்தை முடிச்சோமா வெளியே வந்துருக்கணும் என்ன. ஆமாம், இப்போ சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இது 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம். பேரிட்டே சொல்கிறாங்க, அந்த அம்மாவோட பேரை, ஒரு கற்பனையான பேரை வச்சுக்கிறேன், மாலான்னு. நீங்கள் மாலாவோட அம்மா தானே, நாங்கள் திருப்பதியிலேருந்து பேசுகிறோம், ஒரு 10 நாளைக்கு வந்துங்க, என்ன சொல்கிறாங்க, தரிசனம் ஃப்ரீ, நாங்கள் பூஜை பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ, இவ்வளோ 1000 பணம் கட்டினீங்கன்னா நேராக வந்து பெருமாளை பார்க்கலாம் அப்படின்னு. அவங்களுக்கு வந்து நம்மளோட பதிவுகளை பார்த்து இந்த ஆன்லைனில் மோசடிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் எதாவது ஃபேஸ்புக்கில் இல்லை இன்ஸ்டாகிராமில் இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் உங்களை பற்றி பதிவுகள் போட்டிருந்தீங்க. நிறைய போட்டிருக்கேன் சார், ரொம்ப பெருமையாக சொல்லிச்சு. அதை பார்த்தாம்மா அவனுக்கு ஃபோன் பண்ணுறான், ஃபோனை கட் பண்ணுன்னு சொல்லி, அப்புறம் அந்த அம்மாவோட கணவர்கிட்ட சொல்லி அந்த ஃபோனை பிளாக் பண்ணுங்க அப்படின்னு. ஒருவேளை அவன் கொடுக்குற லிங்க்கில் பணம் கொடுத்துருந்தா பேங்க்கில் இருக்கிற பணம் ஃபுல்லாக போயிருக்கும். பெருமாள் ஒன்றும் காப்பாற்ற மாட்டார் என்ன. அடுத்து ஒரு கோயிலில் இந்த ஆன்மீகத்தை என்ன சொல்கிறது, இந்த ஹோமமெல்லாம் பண்ணுற ஒரு நண்பர் இருக்கார். அவர் தான் கைலாய மலைக்கு போகிறாரு, போய் பார்த்துட்டு வரலாம். ரிஷிகேஷு இந்த நம்ம எல்லாம் சொல்கிறாங்களா, அந்த ஊரெல்லாம் போய் பார்த்து வரலான்னு போய் பார்க்கலான்னு போகிறாரு. இங்கே இந்த ஆன்லைனில் ஹெலிகாப்டர் புக் பண்ணிடுறாரு. ஏதோ பத்ரிநாத் கேதார்நாத் பற்றி ஏதோ ஒன்று ஊருக்கு போகிறார். அங்கே போன ஹெலிகாப்டர்காரன் சொல்லிட்டான், பிரதர் இது நம்ம டிக்கெட்டே இல்லை, இது மோசடி டிக்கெட்டுன்ட்டான். அப்புறம் அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் என்ன பண்ணுறது, இமாச்சல் பிரதேஷ்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு. ஸோ ஆன்லைனில் நீங்கள் டெய்லி உங்களுடைய நிகழ்வுகளை போடாதீங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், இது வந்து தன்னைத்தானே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு மனோ வியாதியாக, இதில் ஒரு மனோ பக்குவமாக எனக்கு தெரியாது. அது எதை போடணுமோ அதை போடுங்க. பல காவல்துறை அறிவிப்புகள் வருது, ஏஐயில் வந்து உங்கள் பேரை மாற்றிடுறாங்க. காவல்துறை அதிகாரிகளோட ஃபேஸ்புக்கே வந்து டூப்ளிகேட்டாக வருது. அதனால் ஒரு தேவி, ஒரு மாலா, ஒரு நம்ம புரோகிதர் ஐயா மாதிரி ஆன்லைனில் ஏமாறக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லி இந்த குற்றப்பதிவை நிறைவு செஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.